ஆவடி சட்டமன்ற தொகுதியில் கரண்ட் வந்து அடிக்கடிக்கு கட் ஆகுதுன்னு புகார் வருது. இப்போ நான் இருக்க பகுதி மிட்னமல்லி பகுதியில் அடிக்கடிக்கு கரண்ட்டுங்க ஒரு நாளைக்கு 10-15 ட்ரிப்புங்க. நைட்டில் கூட கட் ஆகுதுங்க. ஒரு திருவிழா இன்றைக்கி திருவிழாங்க எங்கள் ஊரில். இன்றைக்கி வந்து கரண்ட் வந்து கட்டாயி வருது. இதனால் வந்து ஏசி, ஃப்ரிட்ஜு, டிவி இதெல்லாம் பழுதாகுது. இப்போ திண்ணனூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் நகர் பகுதியில் கரண்ட்டு கட் ஆகுது. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன சார்? வணக்கம். நான் இல்லா கணபதி, பாட்டாளி மக்கள் கட்சியோட திருவள்ளூர் மத்திய மாவட்ட துணை செயலாளருங்க. நம்ம தொகுதி நீங்கள் சொல்கிற மாதிரி இது முத்தாபுதுப்பேட்டை, மிட்லமல்லி பகுதி மட்டும் கிடையாதுங்க. திருநின்றவூர், பட்டாபுரம், சேக்காடு, திருவிரக்காடு எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மின்சார துண்டிப்புன்றது தொடர் கதையாக இருக்குது. இரவு நேரத்தில் அதுவும் குழந்தைங்களை வச்சுட்டு அவஸ்தைப்படுறவங்க, பொதுமக்கள் ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்தில் ரொம்ப வெயில் சீசனில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரொம்ப அவதிக்குள்ளானாங்க. அந்த நேரத்தில் ஒரு புகார் கொடுக்கறதுக்கு கூட தொலைபேசியை எடுக்கிறதுக்கு அதிகாரி முன் வரதே கிடையாது. எந்த அதிகாரியும் தொலைபேசி எடுத்ததா வந்து சரித்திரமே கிடையாதுங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களே ஆதங்கப்பட்டு பல முறை வந்து நிறுவனத்தோட தொடர்பு கொண்டா போக மாட்டாங்க. எதுக்குமே ஒரு மின்சார இணைப்பு இல்லை அப்படின்னு நம்ம தொலைபேசி தொடர்பு கொண்டா வரமாவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு 3 நாள் பில்லு கட்டல அப்படின்னு சொன்னா நம்ம வீடு தேடி வந்து ஃபீஸ் கேரி பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மட்டும்தான் இவங்க வந்து முன்னு வராங்கண்டி இந்த மின்சாரம் ஏன் தடை செய்யுது, டிரான்ஸ்பார்மர்களை வந்து வாங்குனதுல நான் என்ன சொல்றேன்னா முறைகேடு இருக்குதா எனக்கு தோணுது. ஏன்னா பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற அதிகாரி சொல்ற ஒரு காரணம் மட்டும் சொல்லுவாங்க, டிரான்ஸ்பார்மர்ல நிறைய இடத்துல பழுதாயிடுச்சுங்க, அதனால வந்து எங்களுக்கு கெப்பாசிட்டி பத்தல, நிறைய இடத்துல அதுவா வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுதுன்னு நிறைய காரணங்கள் வந்து சொல்றாங்க. இந்த தொகுதியில் இவ்வளோ புகார் வருது, கரண்ட் எல்லாம் கட் ஆகுது. இப்போ இந்த தொகுதி அமைச்சர் வந்து அதிகாரிகிட்ட ஆய்வு பண்ணியிருக்காரா, ஏன் கரண்ட் எல்லாம் கட் ஆகுது? அதாவது ஒரு தொகுதி அமைச்சராக இருந்தால் நம்ம மக்களுக்கான ஒரு அமைச்சராக தான் அவர் இருக்கணும். என்னைக்காவது இதை பற்றி ஒரு முறையாவது வாய் திறந்திருப்பாரா? என்ன இந்த தொகுதியில் வாழ்றாரு, இத்தனை மக்கள் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த மின்சார இணைப்பு இல்லாமல் இரவு நேரத்தில் எப்படி இருப்பாங்க, நாளைக்கு குழந்தைகள் வந்து ஒரு வேலைக்கு போகணும், கல்விக்கு படிக்க போகணும், மருத்துவத்துக்கு இருக்கிறவங்க வந்து கரண்ட் இல்லைன்னா இருக்க முடியும், எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. ஏன் இவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள் விஷயத்தில் மட்டும் இவர் முன்ன நிற்பதே கிடையாதுங்க. இந்த அமைச்சர் வந்து மின்சாரத்தை பற்றி பேசுறதே கிடையாது, ஒரு நாள் கூட பேசுனது கிடையாது. ஏன்னா நம்ம பகுதியில் எந்த இடத்துலையும் அணில் ஓடுற மாதிரியும் நமக்கு தெரியல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் முழுக்க அமைச்சர் சுற்றுப்பயணம் வராதது இது ஒரு காரணமாக தான் நான் சொல்றேன். அமைச்சர் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது, மக்களை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. கரண்ட் கட்டாவனா நம்மளுக்கு என்ன இருக்கு, அவர் கண்டுக்கிறது அவர் கண்டுக்குனா ஏன் இந்த மாதிரி வந்து மின்சார துண்டிப்பு நடக்குதுன்னு ஒரு அதிகாரி கூப்பிட்டு ஏன்டா நீங்க கேட்கலாம்ல. கண்டிப்பா ஏன் அவர் கேட்க மாட்டேன்றாரு? அப்ப என்ன விஷயம்? இவர் மேல பயம் இல்லை. ஏன்னா நான் வந்து சுத்தமானவனா இருந்தா மட்டும்தான் அதிகாரிக்கு பயப்படுவாங்க. இப்ப நான் நேர்மையற்றவனா இருந்தா எந்த அதிகாரி பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்களா? நம்மளுடைய நேர்மைக்கு தான் அந்த பயம் இருக்கும். அப்ப நம்ம நேர்மை இல்லைன்றதான காரணமா எங்களுக்கு தோணுது. இதுக்கு அமைச்சர் இதை எப்படி எடுத்துட்டு போவாரு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு ஒரு ஒவ்வொரு நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு இபி ஆபீஸுக்கும் 24 மணி நேரம் தொலைபேசி எண்ணை அமைச்சர் வெளியிட முடியுமா? என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துறேன். நான் கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. என்னுடைய குழந்தை நாய் கடிச்சிச்சு. அந்த இரவில் நாய் கடிச்சிச்சு. கரண்ட்டு வந்து இல்லை. உடனே அங்கே இருக்க மிட்லமல்லியில் அங்கே இருக்க அதிகாரி ஏஐக்கு வந்து தொடர்பு கொள்கிறேன். 20 முறை தொடர்பு கொள்கிறேன். என்னுடைய குழந்தை வந்து ஒரு 6-7 இடத்துல நாய் கடிச்சிச்சுங்க. 20 வாட்டிக்கிட்ட அவருக்கு தொடர்பு கொள்கிறேன். அன்றைக்கி இரவு ஃபோனே எடுக்கல அந்த அதிகாரி. இல்லை நீங்கள் மட்டும் இல்லைங்க, நான் ஒரு அரசியலில் இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம், ஏஐக்கு நாங்கள் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கோம், யாருமே அந்த நேரத்தில் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்து கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களை வேலை செய்ய விடுங்க சார், ஆள் அனுப்பியிருக்கோம், ஆள் பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. ஒரு காரணம் சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறைன்னு எடுத்தோன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆள் பற்றாக்குறைன்றது காரணம் இனி எங்கே சொல்லணும்? அரசாங்கம் தானே குறைய சொல்லணும். அப்போ அரசாங்கம் சரியான செயல்பாடு செய்யாத ஒரே காரணம் தானே இன்னைக்கு வந்து ஆள் பற்றாக்குறை, எனக்கு போதுமான உபகரணங்கள் கிடைக்கல, டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஆயில் பற்றாக்குறையாக இருக்குன்னா அப்போ வந்து இந்த தொகுதி அமைச்சர் தான் வந்து கண்ணு கருத்தமாக இதெல்லாம் கவனிச்சிருக்கணும். இப்போ அதாவது ஆட்சி அதிகாரத்தில் வந்த உடனே நீங்கள் பண்ண வேலை என்ன வேலை? இவி விலையை ஏற்றிட்டீங்க. அதாவது நம்ம மாசமானா ஏதோ 300-400 கட்டியிருந்தவன் இன்னைக்கு 3000-4000 கட்ட அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. நான் என்ன சொல்றோம், போனா போதுன்னு மக்களை ஏற்றுக்கிட்டாங்க, வேற வழி இல்லை, நாம இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்துட்டோம், கட்டிதான் ஆகணும் வந்துட்டாங்க. அவன் என்ன கேட்கறான்னா, நான் நிம்மதியா வந்து வீட்டுல வந்தா படுக்கணும், உறங்கணும், என் பிள்ளைகள் வந்து படிக்கணும் அப்படின்னு அவன் கதறும் போது அதுக்கு தேவையான மின்சாரத்தையும் உங்களால கொடுக்க முடியலன்னா நீங்க எதுக்கு ஒரு அரசாங்கம் நடத்துறீங்க, எதுக்கு ஒரு அதிகாரிங்க, இத்தனை ஊழியர்கள் எதுக்குன்னு தான் நான் கேட்கிறேன்.